Hi friends, welcome to RRMK channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சுண்ட வச்ச நண்டு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நண்டு பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். ஜார்ல பாத்தீங்கன்னா 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க. அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கங்க மீடியம் சைஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகு சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாவி வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அரைச்சி வச்ச இந்த மசாலாவை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க கடாவியில். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நண்டு நல்லா வேகும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டு பிறகு நீங்கள் நண்டு எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நண்டு வேகிறதுக்குள்ளே இப்போ நான் தோசையை ஊற்றிக்கிறேன். இப்போ சுண்ட வச்ச நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.